அன்பு, பாசம், அரவணைப்பு இதெல்லாம் தான் ஒரு குடும்பத்தோட அஸ்திவாரம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் பல குடும்பங்களில் உறவுகளுக்குள்ள விரிசல் விழுந்து குடும்பங்கள் சிதறி போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அண்ணன் தம்பி, மாமியார் மருமகள், ஏன் கணவன் மனைவிக்குள்ளே கூட நிம்மதி இல்லாமல் பிரிகிறாங்க. உறவுகள் ஏன் இப்படி சிதையுது? இதுக்கு பின்னாலே இருக்கிற உண்மையான காரணங்கள் என்ன? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காரணம் 1, புரிந்துணர்வு இல்லாமை. ஒவ்வொரு மனுஷனும் தனித்துவமானவங்க. ஆனால் நம்ம பல நேரங்களில் மற்றவங்க நம்மளை மாதிரியே யோசிக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஒருத்தரோட சூழ்நிலையை இன்னொருத்தர் புரிஞ்சுக்காம அவங்க மேலே நம்ம கருத்துக்களை திணிக்கும் போது தான் முதல் விரிசல் விழுது. காரணம் 2, தவறான தகவல் தொடர்பு. இன்றைக்கி எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஆனால் கூட இருக்கிறவங்க கிட்ட மனசை விட்டு பேச நேரம் இல்லை. மனசில் இருக்கிற குறைகளை நேரடியாக பேசாமல் மனசுக்குள்ளேயே பூட்டி வைக்கும் போது அது ஒரு நாள் பெரிய கோபமாக வெடிக்குது. பேசாத வார்த்தைகள் தான் பல பிரிவுகளுக்கு காரணம். காரணம் 3, ஈகோ மற்றும் விட்டு கொடுக்காமை. உறவுகளுக்குள்ள நான் ஏன் முதல்ல பேசணும், நான் ஏன் இறங்கி போகணும் அப்படிங்கிற ஈகோ வரும்போது அங்கே அன்பு மறைஞ்சு போயிடுது. நான் அப்படிங்கிற அகந்தை இருக்கிற இடத்துல குடும்பம் நிலச்சி நிற்காது. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. ஆனால் இன்னைக்கு யாரும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. பொருளாதார பிரச்சனைகள் மற்றும் பேராசை. பணம் சம்பாதிக்க ஓடுற ஓட்டத்தில் நிம்மதியை தொலைச்சிடுறோம். சொத்து தகராறு, பணப்பகிர்வில் வர ஏமாற்றம் இதெல்லாம் இரத்த பாசத்தை கூட மறக்கடிச்சிடுது. பணத்தை விட மனிதர்கள் முக்கியம்னு நினைக்காத வரை இந்த விரிசல் தொடரத்தான் செய்யும். காரணம் 5, சமூக ஊடகங்களின் தாக்கம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் மற்றவங்க குடும்பம் எப்படி சந்தோஷமாக இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையை அதோட ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறோம். ரீல்ஸ் வாழ்க்கையும் ரியல் வாழ்க்கையும் வேறு வேறுன்னு புரியாமல் குடும்பத்தில் தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை உருவாக்கி சண்டை வளர்க்கிறோம். குடும்பம் சிதையாமல் இருக்க பெருசாக எதுவும் தேவையில்லைங்க. வாரம் ஒரு முறை எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஃபோன் இல்லாமல் பேசுங்க. யார் மேலே தப்பு இருந்தாலும் மன்னிப்பு கேட்கவும் மன்னிக்கவும் கற்றுக்கங்க. பணத்தை விட உங்கள் குடும்பத்தோட நிம்மதி தான் முக்கியம்னு முடிவு பண்ணுங்க. மாற்றம் நம்மக்கிட்ட இருந்து தான் தொடங்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தினரோட பகிர்ந்துக்கங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.